ஹாய் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எம்எஸ்சி கார்டியாக் கேர் டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். எம்எஸ்சி கார்டியாக் கேர் டெக்னாலஜினா என்ன, அந்த டிபார்ட்மெண்ட்டோட குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கணும், தமிழ்நாட்டில் அதுக்கு ஸ்கோப் இருக்கா இல்லையா, எந்த மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ்லாம் சூஸ் பண்ண முடியும், படிக்கிறதுக்கு ஃபீஸஸ்லாம் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நாங்கள் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். எம்எஸ்சி கார்டியாக் கேர் டெக்னாலஜி. எம்எஸ்சி கார்டியாக் கேர் டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிஎஸ்சி கார்டியாக் கேர் டெக்னாலஜினா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் பிஎஸ்சி கார்டியாக் கேர் டெக்னாலஜியை நீங்கள் தெரிஞ்சுக்கல அப்படின்னா அதோடைய லிங்க்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பிஎஸ்சி கார்டியாக் கேர்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எம்எஸ்சி கார்டியாக் கேர் டெக்னாலஜி ஃபஸ்ட் இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். எம்எஸ்சி கார்டியாக் கேர் டெக்னாலஜி இது வந்து ஒரு பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட். இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா யூஜி நீங்கள் பேராமெடிக்கலில் கார்டியாக் கேர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒரு சில காலேஜஸில் எந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எம்எஸ்சி கார்டியாக் கேர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூஜி அலைடு ஹெல்த் சயின்சஸ் எந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் பிஜியில் எம்எஸ்சி கார்டியாக் கேர் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ யூஜியில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எடுக்கிறத விட யூஜியில் நீங்கள் கார்டியாக் கேர் முடிச்சுட்டு பிஜி எம்எஸ்சி கார்டியாக் கேர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்கோப் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரே லைனில் போகிற மாதிரி இருக்கும், கிராஷ் கோர்சஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் நம்ம சொல்லியாச்சு. இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் படிப்பீங்க, 2 வருஷம் நீங்கள் படிக்கணும். தமிழ்நாட்டில் சரி எங்கே நீங்கள் போனாலும் 2 வருஷம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். மாஸ்டருங்கிற வர கேட்டகரி எல்லாமே நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து 2 இயர்ஸ் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். செமஸ்டர் பேஸில் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. மொத்தம் வந்து 4 செமஸ்டர்ஸ் உங்களுக்கு வரும். 6 மாதத்துக்கு ஒரு செமஸ்டர் எழுதுகிற மாதிரி இருக்கும். யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அப்ரூவலில் வரும். நெக்ஸ்ட் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் வச்சுருக்காங்க. 2 கேட்டகரியில் அது வரும். ஒன்று எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அப்ரூவலில் வச்சுருப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. இதோட காலேஜஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு நிறைய காலேஜஸில் இல்லை, ஒரு சில காலேஜஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. எம்எஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு சில காலேஜில் அவைலபிளாக வந்துச்சு. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே ஒரு 3-4 காலேஜில் மட்டும்தான் எம்எஸ்சி கார்டியாக் கேர் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் எம்எஸ்சி கார்டியாக் கேர் யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. ஓகே, எம்எஸ்சி கார்டியாக் படித்தா என்ன மாதிரியான ஜாப்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் இதுக்கு முன்னாடியே சொன்னது தான். மாஸ்டர் டிகிரி நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் டீச்சிங் ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுதான் மாஸ்டர் டிகிரியில் இருக்க ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ டீச்சிங் ஃபீல்டு நீங்கள் சூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அதோட ப்ளஸஸ்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சிங் ஃபீல்டு அப்படிங்கிறதுனால நீங்கள் வீக்லி வந்து 6 டேஸ் ஒர்க் பண்ணுவீங்க, இல்லைனா வந்து 5 டேஸ் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு லீவ் வந்துடும். அது போக வந்து ஈவினிங் டியூட்டிஸ்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன், மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் தான் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் நைட் டியூட்டி ஏதாவது பார்க்குற மாதிரினா உங்களுக்கு டீச்சிங் ஃபீல்டில் வராது. அது ஒரு இதில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. மற்ற டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா யூஜி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு டேரெக்டாக போனீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டும் சேர்த்து பார்க்க சொல்லுவாங்க. பட் கார்டியாக் கேர் எம்எஸ்சி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் வராது. எல்லாமே வந்து டீச்சிங் ஃபேக்கல்ட்டியில் போகிறனால ஒன்லி வந்து நீங்கள் டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸில் மட்டும்தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஷிஃப்ட் கணக்கெலாம் எதுவுமே வராது. மார்னிங்லேருந்து சாயங்காலம் வரையும் தான் இருப்பீங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எக்ஸ்ட்ராவாக லீவ் வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து வீக்லி ஒரு ஆஃப் வந்துடும், சண்டே வந்து ஒரு ஆஃப் வந்துடும். ஸோ இது வந்து ரொம்பவே ப்ளஸ்ஸு. பிஜி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து லீவ் வந்து எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா லீவ்ஸ் உங்களுக்கு நிறையா வரும். ப்ளஸ் வந்து ஷிஃப்ட் கணக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். டீச்சிங் ஃபீல்டு போகலாம். இதுதான் ஒரு ப்ளஸ்ஸு. இன்கேஸ் யாராவது எம்எஸ்சி கார்டியாக் கேர் டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, இல்லை கார்டியாக் கேர் கிடையாது, யூஜி பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, நெக்ஸ்ட்டு பிஜியில் ஏதாவது பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்கள். 24/7 தான், எந்த டைம்னாலும் நீங்கள் கூப்பிடலாம். நம்ம ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா அந்த கோர்ஸோடைய நேம் மட்டும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.